பாக்கியம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா. வேலணை கிழக்கு மாதர் கிராம அபிவிருத்தி சங்கம் மற்றும் வேலணை தெற்கு கிராம அபிவிருத்தி சங்கங்களுக்கு இடையிலான இரண்டாவது அரையிறுதி போட்டி இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. நேரடியாக கேள்விகளுக்கு செல்கின்றோம். வினா இலக்கம் 10ற்கான வினா, பிரதேச சபை எனும் நிர்வாக அலகு உருவாக்கப்பட்ட ஆண்டு. பிரதேச சபை என்ற நிர்வாக அலகு உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? தவறான பதில். அதே அணியைச் சேர்ந்த ஒருவர் பதிலளிக்கலாம். பிரதேச சபை என்கின்ற நிர்வாக அலகு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது? சபையோர் 1988. வினா இலக்கம் 15. வினா இலக்கம் 15ற்கான கேள்வி, இலங்கையின் பீதுரு தாளகால மலையின் உயரம் என்ன? தவறான விடை. அதே அணியைச் சேர்ந்த யாராவது? வினா எதிரணிக்கு செல்கின்றது. ஓ, 174 கிலோமீட்டர் என்பது தவறான விடை. சரியான விடை 2524 மீட்டர். வினா இலக்கம் 1. வினா இலக்கம் 1, ஆயுள் வேதத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆயுள் வேதத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? அதே அணியைச் சேர்ந்த வேறொருவர். எதிரணி தன்வந்திரி. தன்வந்திரி. வினா இலக்கம் 8. வினா இலக்கம் 8, இலங்கை தேசிய கொடியில் மஞ்சள் கரை எதனை குறிக்கின்றது? இலங்கை தேசிய கொடியில் மஞ்சள் கரை எதனை குறிக்கின்றது? சேர்ந்தவர்கள். தவறான பதில். எதிரணி இல்லை. ஏனைய சிறுபான்மை இனத்தினை குறிக்கின்றது.
வினா இலக்கம் 12. வினா இலக்கம் 12. இலங்கையின் தொலைபேசி குறியீடு என்ன? இலங்கைக்கான தொலைபேசி குறியீடு என்ன? கடந்த போட்டியின் போது கேட்கப்பட்ட ஒரு வினா. அதே அணியைச் சேர்ந்த யாராவது? கேள்வி எதிரணிக்கு செல்கின்றது. 0094 என்பது சரியான விடை. சரியான விடை. வினா இலக்கம் 9. வினா இலக்கம் 9. இலங்கையின் கமநகும திட்டம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? இலங்கையில் கமநகும திட்டம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? அதே அணியைச் சேர்ந்த வேறொருவர். எதிரன். தவறான பதில். பன்முக அபிவிருத்தி. பன்முக அபிவிருத்தி நோக்காக அமைக்கப்பட்டது கமநகும திட்டம். வினா இலக்கம் 24. இலங்கையின் சட்ட கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. இலங்கையின் சட்ட கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. 72 என்பது தவறான விடை. அதே அணியைச் சேர்ந்த இன்னொருவர். எதிரணிக்கு செல்கின்றது வினா. தவறான விடை. 1874 என்பது சரியான விடை. வினா இலக்கம் 5. வினா இலக்கம் 5. ஜப்பான் மீது வீசப்பட்ட முதல் அணுகுண்டின் பெயர் என்ன? அதே அணியைச் சேர்ந்தவர் யாராவது? எதிரணி. ஜப்பானில் வீசப்பட்ட முதலாவது அணுகுண்டின் பெயர் என்ன? லிட்டில் போய் என்பது அதன் பெயர். நடைபெற்று முடிந்த முதலாவது சுற்றிலே வேலணை தெற்கு கிராம அபிவிருத்தி சங்கம் 2 புள்ளிகளை பெற்றிருக்கின்றது. வேலணை கிழக்கு கிராம அபிவிருத்தி சங்கம் புள்ளிகள் எதனையும் இதுவரை பெற்றுக்கொள்ளவில்லை. தொடர்ந்து 2வது சுற்றுக்கு செல்கின்றோம். வினா இலக்கம் 21. வினா இலக்கம் 21. இலங்கையின் முதன்மையான யானைகள் சரணாலயம் எது? யாழ என்பது தவறான விடை. தவறான விடை. அதே அணியைச் சேர்ந்த ஒருவர்.
பின்னவெலை என்பது சரியான விடை. வினா இலக்கம் 18. இலங்கையின் விவசாய நெல் ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? தவறான விடை. நெல் ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? அதே அணியைச் சேர்ந்த வேறு யாராவது? எதிரணிக்கு வினா செல்கின்றது. இலங்கையில் நெல் ஆராய்ச்சி நிலையம் எங்கு அமைந்துள்ளது? தவறான பதில். ஆடியன்ஸ், மகா இலிப்பல்லமை என்பது சரியான பதில். வினா இலக்கம் 11. வினா இலக்கம் 11. வடக்கு கிழக்கு பிரிக்கப்பட்ட ஆண்டு எது? வடக்கு கிழக்கு பிரிக்கப்பட்ட ஆண்டு எது? அதே அணியைச் சேர்ந்த வேறு யாராவது பதில் சொல்லலாம். வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பிரிக்கப்பட்ட ஆண்டு எது? எதிரணி சபையோருக்கு செல்கின்றது. இரண்டாயிரத்தி 6ஆம் ஆண்டு பிரிக்கப்பட்டது. வினா இலக்கம் 13. வினா இலக்கம் 13. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? ஆயிரத்தி 1984 என்பது தவறான விடை. அதே அணியைச் சேர்ந்தவர் யாராவது முயற்சிக்கலாம். 45 என்பது தவறான விடை. 55 என்பது தவறான விடை. எதிரணிக்கு செல்கின்றது. 74 என்பது சரியான விடை. 1974 என்பது சரியான விடை. வேலணை தெற்கு கிராமாபிவிருத்தி சங்காணி 2 புள்ளிகளை பெற்றுக்கொள்கின்றது. வினா இலக்கம் 20. வினா இலக்கம் 20. இலங்கையின் பிரபல புற்றுநோய் வைத்தியசாலை எது? இலங்கையின் பிரபலமான புற்றுநோய் வைத்தியசாலை எங்கு அமைந்துள்ளது? கொழும்பு என்பது தவறான விடை. தவறான விடை. அதே அணியைச் சேர்ந்தவர் யாராவது? இலங்கையில் எதிரணிக்கு செல்கின்றது வினா. மகரகம என்பது சரியான விடை. வேலணை கிழக்கு மாதர் கிராம அபிவிருத்தி சங்கத்தினர் 2 புள்ளிகளை பெற்றுக்கொள்கின்றனர். வினா இலக்கம் 6. வினா இலக்கம் 6. விலங்குகளில் அறிவுள்ளதாக கருதப்படுவது எந்த விலங்கு? குரங்கு என்பது தவறு.
அதே அணியைச் சேர்ந்த வேறு யாராவது முயற்சிக்கலாம். எதிரணிக்கு வினா செல்கின்றது. விலங்குகளிலே அறிவுபூர்வமான விலங்கு என அழைக்கப்படும் விலங்கு எது? சபையோர், டொல்பின் என்பதே சரியான விடை. வினா இலக்கம் 16. வினா இலக்கம் 16. நிலப்பரப்பில் குறைந்த மாவட்டம் எது? இலங்கையில் நிலப்பரப்பில் குறைந்த மாவட்டம் எது? கொழும்பு என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கின்றார்கள். வேலணை கிழக்கு, தெற்கு கிராம அபிவிருத்தி சங்கத்தினர். வினா இலக்கம் 23. வினா இலக்கம் 23. இலங்கையில் எத்தனை ஆற்று பள்ளத்தாக்குகள் உள்ளன? 101 என்பது தவறு. அதே அணியைச் சேர்ந்த இவர் யாராவது? 105 தவறான விடை. 105 தவறு. எதிரணி 103 என்பது சரியான விடை. 2 புள்ளிகளை பெற்றுக்கொள்கின்றார்கள். வேலணை தெற்கு கிராம அபிவிருத்தி சங்கத்தினர். நிறைவுக்கு வந்திருக்கின்றது 2வது சுற்று. 2வது சுற்று நிறைவடைந்த நிலையில் 12 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள் வேலணை தெற்கு கிராம அபிவிருத்தி சங்கத்தினர். அந்த அடிப்படையில் மொத்தமாக 14 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். வேலணை தெற்கு கிராம அபிவிருத்தி சங்கம் 2 புள்ளிகளை 2வது சுற்றிலே பெற்றதன் மூலம் மொத்தமாக 2 புள்ளிகளுடன் இருக்கின்றார்கள். வேலணை கிழக்கு மாதர் கிராம அபிவிருத்தி சங்கம். தொடர்ந்து 3வது சுற்றுக்கு செல்கின்றோம். வினா இலக்கம் 4. வினா இலக்கம் 4. வெங்காயத்தில் அதிகமுள்ள விட்டமின் எது? வெங்காயத்தில் அதிகமுள்ள விட்டமின் எது? பி என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக்கொள்கின்றது வேலணை கிழக்கு மாதர் கிராம அபிவிருத்தி சங்கம். வினா இலக்கம் 14. வினா இலக்கம் 14. இலங்கையில் மரச்செதுக்கு வேலைக்கு புகழ்பெற்ற இடம் எது? இலங்கையில் மரச்செதுக்கு வேலைக்கு புகழ் பெற்ற இடம் எது? அம்பேவேலை என்பது தவறு. அதே அணியைச் சேர்ந்த வேறு யாராவது முயற்சிக்கலாம். எம்பக்கே தேவாலயம் என்பது சரி. எம்பக்கே என்பது சரி. வினா இலக்கம் 3. வினா இலக்கம் 3. தமிழ் சங்கங்கள் வரிசையிலே முதல் சங்கம் அமைந்த இடம் எது? தமிழ் இலக்கிய வரலாற்றில் தமிழ் சங்கங்கள் அமைந்தவற்றில் முதல் சங்கம் அமைந்த இடம் எது? அதே அணியைச் சேர்ந்த வேறு யாராவது முயற்சிக்கலாம்.
எதிரணிக்கு வினா செல்கின்றது. சபையோருக்கான நேரம். தென்மதுரை. தென்மதுரை முதற் சங்கம் அமைந்த இடம். நீங்கள் அடுத்த. வினா இலக்கம் 17. வினா இலக்கம் 17. மகாபல புலமை பரிசிலுக்கு சொந்தமான அரசியல்வாதி யார்? யாருடைய காலத்திலே மகாபல புலமை பரிசில் திட்டம் கொண்டு வரப்பட்டது? அதே அணியைச் சேர்ந்த யாராவது முயற்சிக்கலாம். எதிரணி சபையோர். லலித் அத்துலத் முதலி என்பது சரியான விடை. லாவண்யா. வினா இலக்கம் 2. வினா இலக்கம் 2. 100 வீதமாக மீள் சுழற்சி செய்யப்படக்கூடிய பொருள் எது? பிளாஸ்டிக் தவறான விடை. கண்ணாடி என்பது சரியான விடை. வினா இலக்கம் 7. வினா இலக்கம் 7. தொண்டி ஜாருடைய துறைமுகம்? தொண்டி என்பது ஜாருடைய துறைமுகம்? சீனா தவறான விடை. அதே அணியைச் சேர்ந்தவர் யாராவது முயற்சிக்கலாம். ஒல்லாந்தர் என்பது தவறான விடை. சேரர்களுடையது என்பது சரியான விடை. வினா இலக்கம் 19. வெப்பத்தை அளக்கும் அலகு எது? வெப்பத்தை அளக்கும் அலகு எது? அளக்கிற அந்த மீட்டர் என்ற பெயரை கேட்கிறோம். தவறான விடை. அதே அணியைச் சேர்ந்த இன்னொருவர் முயற்சிக்கலாம். வெப்பத்தை அளக்கும் அலகு எது? எதிரணிக்கு வினா செல்கின்றது. செல்சியஸ் தவறான விடை. ஆடியன்ஸ் சொல்லலாம். விளங்கல. ஃபாரடைட். தவறான விடை. கலோனி மீட்டர் என்பது சரியான விடை. வினா இலக்கம் 22. வினா இலக்கம் 22. காரியம் காணப்படும் இடம் எது? இலங்கையில் காரியம் காணப்படும் இடம் எது? அதே அணியைச் சேர்ந்த இன்னொருவர். தவறான விடை. வினா எதிரணிக்கு செல்கின்றது.
தவறான விடை. எப்பாவலை என்பதும் தவறான விடை. தலாவ என்பது காரியம் காணப்படும் இடம். நிறைவுக்கு வந்திருக்கின்றது 3 சுற்றுக்களும். நிறைவடைந்த 3 சுற்றுகளிலும் வேலணை கிழக்கு மாதர் கிராம அபிவிருத்தி சங்கம் 7 புள்ளிகளை பெற்றிருக்கின்றது. அதேபோல வேலணை தெற்கு கிராம அபிவிருத்தி சங்கம் 17 புள்ளிகளை பெற்று இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி இருக்கின்றது. பங்கு பெற்றிய அனைத்து போட்டியாளர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.